கடவுள் அவர்கள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியான் சர்மாவின் பணிவான வணக்கம். இப்போ நம்ம 29/3/2025 அதிகாலை 2:30 to 3 மணிக்குள்ள சனி பகவான் கிட்டத்தட்ட 2.5 வருடங்களுக்கு பிறகு கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்ல போகிறார். அங்கே ஏற்கனவே 5 கிரகம் உட்கார்ந்துருக்கு. அது கூட சேர்ந்து 6 கிரகமாயிரும். இதுக்கு முன்னாடி இந்த 6 கிரக சந்திப்பை பற்றி நம்ம 2019 நம்ம பல விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறோம். இப்போது இது போன்ற சூழ்நிலையில் இந்த சனிப்பெயர்ச்சி சஞ்சாரத்தினால் என்னென்ன நடக்கும், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை தீன்மைகள் எப்படியெல்லாம் இருக்குங்கிறத பற்றி என் கூட கலந்துரையாடல் பண்ணுறதுக்கு கரூர் ஆஸ்ட்ரோ மணிமேகலை அவர்களும் பரமத்திவேலூர் திரு சந்திரன் அவர்களும் ஈரோடு திருமதி கனிமொழி அவர்களும் கரூர் திருமதி சந்திரா வரதராஜ் அவர்களும் வந்திருக்காங்க. எல்லாருமே ஜோதிட வல்லுநர்கள். அவங்கெல்லாம் தங்களோட அபிப்பிராயங்களை உங்களுக்கு எல்லாருமே கூட பகிர்ந்துப்பாங்க. பொதுவாகவே இந்த கிரக பயிற்சினாலே பல விஷயங்கள் வெளிவரதுங்கனால தயவுசெய்து எந்த மக்களுமே எதை பற்றியும் பயப்பட வேண்டியதோ கலவரப்பட வேண்டிய அவசியங்கள்லாம் எதுவும் கிடையாது. இது ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் நாங்கள்லாம் பண்ணுறது. அதில் சொல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, நல்லது நடக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏதாவது ஒரு பாதிப்புன்னு இருந்தால் அந்த பாதிப்புல நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாங்கிறதுக்கு எல்லாருமே பரிகாரம் சொல்லுவாங்க. எல்லாருமே ஜோதிடர்கள் எல்லாரும் நல்ல பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் சனி பகவான் மீனத்தில் இருந்துக்கிட்டு, அதுவும் குருவோட வீடு, குருவோடைய நட்சத்திரம் பூரட்டாதி 4ஆம் பாதம், அதில் இருந்துக்கிட்டு அந்த நட்சத்திராதிபதி ராசியாதிபதி ஆகிய குருவை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. கூட இருந்த ராகு 11ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இதை பற்றி ஏற்கனவே சில வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு முறை ஞாபகப்படுத்துவது சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம். அப்போ அவங்க இருக்கிறது பூரா கடல் ராசி. ஆனால் அந்த ராசியின் அதிபதியான குரு இருக்கிறது நில ராசி. இந்த நில ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானை ராகுவும் சனி பகவானும் சேர்ந்து பார்ப்பதால் கடல் சீற்றம் வருமா, இல்லை நிலநடுக்கம் வருமாங்கிற ஒரு 2 தன்மை இருக்கு. என்ன வேணாலும் நடக்கலாம். நாம் எச்சரிக்கையோட இருக்கிறதா நல்லது. அதுக்கு இறை வழிபாடுகள் எவ்வளோ இருக்குது, அது நம்ம பதிவுகளை நம்ம பார்ப்போம். இப்போ அந்த சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்துக்கிட்டு அதை மாத்திரம் பார்க்கல, 2ம் 7ஆம் பார்வையாக கன்னிராசியை அவர் பார்க்குறார். அதே சமயத்தில் சனி பகவானுக்கு 10ஆம் பார்வை ஒன்று உண்டு. அது ஒரு தனித்தன்மை. இங்கே 2 இடத்த இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. நிலராசியை பார்க்குறாங்க, குருவை பார்க்குறாங்க, 7ஆம் இடத்தில் கேதுவை பார்க்கிறார்கள். அந்த ராசிக்கு 7ஆம் இடம், மீன ராசிக்கு 7ஆம் இடத்தை. அது கிட்டப்ப மகர லக்னத்தை அந்த நிகழ்வு நடக்குது. அது மகர லக்னத்து பாக்கியஸ்தானம். கன்னி ராசி மகர பாக்கியஸ்தானம். அப்போ இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் எல்லாரும் இங்கே நம்ம பகிர்ந்தளிக்க போகிறோம். முதல்ல நிலநடுக்கம் வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. கடல் சீற்றங்களும் வரலாம். மழை, அதீத மழை, காலம் தவறிய மழை பெய்வதனாலும் சில பாதிப்புகள் ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கிறது. இது போன்ற சூழ்நிலைகளில் இந்த குரு பயிற்சி மே மாதம் 14ஆம் தேதி நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 48 நாள் இந்த தன்மை இருந்துகிட்டே இருக்கும். சனி ராகுடைய பார்வை குருவுக்கும் இந்த ரிஷபத்திற்கும் கன்னிக்கும் இருக்கும். இப்படிப்பட்ட தன்மையில நம்ம என்னன்னா, எங்கேயுமே சனி பார்வை, சனியோட பார்வை எப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப ராகுவோட சேர்ந்து பார்க்கும்போது ஒரு விஷத்தன்மை இருக்கத்தான் செய்யும். தொற்று நோய்கள் பரவுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஏற்கனவே நம்ம கொரோனா பற்றியெல்லாம் 2019 நம்ம பேசியிருந்தோம். தொற்று நோய்கள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. தேவையற்ற மழையினால், நீர் தேங்குவதனால், கொசுக்களின் தொல்லையினால பல நோய்கள் பரவுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ராசியாதிபதி குருவை இவங்க 2 பேரும் பார்க்கணும்னா, குருங்கிறது போதிக்கும் தன்மைன்னு சொல்லுவோம். மத போதகர்கள், மதத்தின் பெயரால் வியாபாரம் செய்பவர்கள்,
தன்மையை மாற்றி பேசக்கூடிய எங்களை போன்ற ஜோதிடர்கள், ஆசிரியர் பணி செய்பவர்கள், இவர்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கும். பொதுமக்கள் அதிகமாக கடனை நாடி செல்வார்கள். ஏன்னா காலபுரத்திற்கு 6ஆம் இடம் கன்னிராசி. இப்போ தேவையில்லாம இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்கெல்லாம் சர்வசாதாரணமாக சொல்றாங்க, உட்காருங்க 2 நாள்ல உங்களுக்கு 80 லட்சம் ரூபாய் சேங்ஷன் பண்றேன், பிசினஸ் லோன் பண்றேன். பர்சனல் லோன் வேணுமா, ½ அன் ஹவர்ல ஏஜென்ட் கிட்ட பேசிட்டே இருப்போம், உங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறிலாம் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம ரொம்ப அவசியமா இருந்தா மற்ற மக்கள் கடன் வாங்குங்க, இல்லைன்னா பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது வரும் கண்டிப்பா. அதனால கடன் வாங்கி ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு செய்யாதீங்க. எல்லாமே திட்டமிடக்கூடிய வேலை. ஆனால் நோய் வருவது, மரணம், இது திட்டமிட்டு நடக்கூடியது. அந்த நேரத்தில் மேல் கடன் வாங்க வேண்டிய வரலாற்றுல இருக்கு. அப்போ அவங்களுக்கு அந்த தன்மையை அறிந்து நாங்கள் கடனை வாங்குங்க. ஆடம்பரத்திற்காகவோ, கார் நல்ல ஹை குவாலிட்டியா கார் வாங்குறதுக்காகவோ, 2 வீலர் வாங்குறது, இந்த மாதிரி எல்லா இதுக்குமே நீங்க கடன் வாங்குறது இறங்கினீங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். நிலராசியில குரு இருக்கிறா, அந்த நிலராசி 2 பேரும் பார்க்கறாங்க அப்படின்னா சாலை விபத்துக்கள் அதிகமாக இருக்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இந்த தன்மையில் புறமே சனி ராகு அந்த குருவை பார்ப்பார்கள். அந்த ராசியாதிபதியும் குரு தான். சனி ராகு சஞ்சரித்திருக்கக்கூடிய கோரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதியும் குரு தான். அதனால சில பாதிப்புகள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. சற்று எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொண்டால் மக்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். இனி ராசி ரீதியாக என்னுடன் வந்திருக்கும் அனைத்து ஜோதிட வல்லுநர்களும் தங்கள் பங்களிப்பை அளிப்பார்கள். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்க கமெண்ட்ல போடுங்க. இண்டிவிஜுவலா நம்பர் இருக்கு மேடம், இதில் நீங்க பேசியிருந்தீங்க, இதுக்கு என்ன மேடம் அர்த்தம், நான் இண்டிவிஜுவல் அவங்களுக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேட்கலாம். அவங்க கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க. நாம் தொடங்குறோம். துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் அதிபதியாகிய சனி சுகஸ்தானத்திற்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் அதிபதியான சனி இப்போ 6ஆம் இடத்துக்கு போறாரு. 6ஆம் இடத்தை ஏற்கனவே இருக்கிறாங்க, மொத்தமா உட்கார்ந்துருக்கு. அதனால இந்த கடன் சுமைகளை தான் நீங்க கொஞ்சம் அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்க இந்த கடன் சுமைகள்ல கொஞ்சம் குறைப்பதற்குண்டான வேலையை பாருங்க. நீங்க இதுக்கு மேல இன்னமும் கடன் வாங்கி நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா விட்டதை பிடிக்கிற கதை கண்டிப்பா நடக்காது உங்களுக்கு. ஏன்னா உங்க ராசியாதிபதி எங்கதான் உட்காந்து தான் விரை தாண்ட பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ இந்த துளாராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, துளாராசிக்கு சனி பகவான் யோகி தான், நல்ல கிரகம் தான். அது யோகமா இருக்கிற ஒரு கேந்திர திருகோணத்தை கையில வச்சிருக்கிறாரு. அவர் இப்போ மறைகிறாரு. உங்களுக்கு சாதகமா இருந்த தன்மை போய் இப்போ அவர் மறைகிறார். 8ஆம் இடத்துல மறைகிறார். சனிக்கிழமை 6ஆம் இடத்துலயே மறைகிறார். அவர் இருந்தாலும் 6ஆம் இடத்துல நம்ம உபஜயஸ்தானம்னு நம்ம சொல்றது வழக்கம். அப்ப அந்த உபஜயஸ்தானத்துக்கு அந்த சனி பகவான் செல்வதால் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான சில வேலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். ஏன்னா அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த துலா ராசிக்கு இன்னும் என்னெல்லாம் நல்லது செய்யறாரு அப்படிங்கறது நம்ம சக ஜோதிடர்கள் கேட்கலாம். திருமதி மணிமேகலை மேடம், துலா ராசிக்கு இந்த சனி பகவான் சனி பெயர்ச்சி எவ்வாறு இருக்கும்? துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 6ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய இப்போ என்னென்னா, ஒரு சொத்துக்களை டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் சும்மா இருக்க மாட்டாமல் கொண்டு போய் வச்சு மறுபடியும் அதன் மூலிமா ஒரு டாக்குமெண்ட்ஸ் மூலிமா ஒரு கடன்லாம் வாங்கிக்கிட்டு அதை கட்ட முடியாமல் அதை வட்டி கட்டிக்கிட்டு அதெல்லாம் அதாவது ஒரு பொருள் இருக்க கொண்டு போய் அடமானம் வச்சு இன்னொரு கடனை ஏற்படுத்தி இன்னொரு பொருள் வாங்குறதெல்லாம் இந்த துலாம் ராசிக்கு நடக்கும். ஏன்னா அட்டமத்தில் வேற குரு போயிட்டு இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளங்கள்லாம் இருக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு அடுத்த உடனே பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால இதனால தூக்கமும் கெடும். நம்ம வக்கீலாவி சம்மந்தம் வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத வீட்டில் பிரச்சனைகள்லாம் குடும்பத்தில் வரும். இதனால் நிம்மதி போகும். இது மட்டும் இல்லாமல் 3ஆம் பாவம்ங்கிற ஒரு இடம், முயற்சி பாவங்கிற, அப்போ என்னென்னா அடுத்து நம்ம ப்ராசஸ், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோமோ, எதை நோக்கி போகிறோமோ அந்த முயற்சிகள் எல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகும். தன்னுடைய சிந்தனை புத்தி எல்லாமே தடுமாறும். அப்போ என்ன ஒரு தன்னுடைய அறிவு புத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் 6ஆம் இடம் எதிரி ஸ்தானத்துக்கு போகும்போது
மற்றவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம அகலக்கால் வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை இன்னொருத்தண்டை கொண்டே கொடுத்து அடமானம் வாங்கி இதெல்லாம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த சனி பயிற்சி கொடுக்கும். ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து துலாம் லக்னத்துக்கு சனி தான் யோகாதிபதியை தர்மவானே அவர் தான். ஆனால் இந்த தர்ம நிலையை விட்டுட்டு போதுங்கிற எண்ணத்தோடு இருக்கிறத வச்சு சமாளிக்காமல் அகலக்கால் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த 2.5 வருஷம் நமக்கு தூக்கமும் போயிடும், நிம்மதியும் போயிடும், இருக்கிறதே இழந்துட்டு வீட்டுக்கு போக முடியாமல் சுற்றிட்டு அலையிற வாய்ப்பு கிடைக்குங்கய்யா. சரி, இப்போ தூக்கமும் நிம்மதியும் போயிடும்னா தூக்கத்துக்கு தூக்க மாத்திரை வாங்கி சாப்பிடலாம். ஆனால் தூக்க மாத்திரை சாப்பிடாம நிம்மதியாக தூங்குறதுல என்ன செய்யும்? நல்ல கேள்வி. இப்போ 12ஆம் இடம் அப்படிங்கிறதுனால 12ஆம் இடத்தை சனி புதன் வீட்டை பார்க்கறதுனால நம்ம பள்ளியறை பூஜை ரொம்ப சிறப்பாக இருக்குங்கய்யா. பள்ளியறை பூஜை பார்த்தோம்னா வீட்டில் ஒரு நிம்மதி இருக்குங்கய்யா. நிம்மதியான குடும்பம் அமையிறதுக்கு போதுங்கிற மனசு வர்றது. ஏன்னா காலபுருஷனுக்கு 12லேருந்து இவங்களுடைய 12 ஸ்ட்ரைட்டாக பார்க்குறாரு சனி நேருக்கு நேராக. அதனால் பள்ளியறை பூஜை, அது சிவன் ஆலயமாக இருந்தாலும் பெருமாள் ஆலயமாக இருந்தாலும் பள்ளியறை பூஜை பார்க்குறது ஏன்னா நிறைவு அப்படின்ற ஒரு இடத்த பார்க்கும்போது அந்த பூஜையை நீங்கள் போய் பார்க்கும்போது அந்த மனசுக்குள்ளே தனக்குள்ளே கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள், சொந்த பந்தங்கள்கிட்ட பொறுமையாக இருக்கிற ஒரு வாய்ப்புகள், டக்குன்னு ஒன்று மாற்றங்களை ஈஸியாக நம்மகிட்ட இருக்கிற ஒன்று இன்னொருத்தர் கொடுக்குற ஒரு எண்ணங்கள் எல்லாம் அதில் மாறும். அது மட்டுமல்ல, சிவாலய வழிபாடுகள் ரொம்ப ஒரு சிறப்பான வழிபாடுகளாக இருக்கும். ரொம்ப அருமை. பொதுவாக பள்ளியறை பூஜை அப்படிங்கிறது வந்து இப்போ ஆட்களுக்கு அதோட மகத்துவம் தெரியலை. குழந்தை பிறப்பதிலிருந்து திருமணம் ஆகுது வந்து எல்லாத்துக்குமே அந்த பள்ளியறை பூஜைகள் வந்து ஒரு ஆத்ம சாட்சி தர்மம் அந்த கொடுக்குற பிரசாதம், இந்த பால் பழம் கொடுப்பாங்க, அதெல்லாம் மகத்துவம் ஒரு அற்புதமான விஷயம். நல்லா அருமையாக சொல்லியிருக்கீங்க. திரு சந்திரன் சார், துலா ராசிக்கு இந்த சனி பகவான் பேச்சு எப்படி? துலா ராசிக்கு சனி பகவான் எந்த மாதிரி ஒரு பலனை கொடுப்பார் என்று பார்க்கும்போது, ராசியிலேயே உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னு பார்க்கும்போது சனி பகவான் மட்டும்தான். சூப்பர். அவர் அந்த அதிபதி வந்து 6ல் இருக்கார். அதாவது அந்த ராசி அதிபதி 6ல் இருக்கார், சனி 6ல் இருக்கார். அப்போ 6ஆம் இடங்கிறது ஒரு எதிரியை வெல்லக்கூடிய பாவம், ஒரு தொழிலில் உயரக்கூடிய ஒரு பாவம், நோய் நொடிகளை அறவே ஒழிக்கக்கூடிய பாவம். அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் இருக்கக்கூடாது தெரியுமா? எதிரி இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது. நமக்கு இதெல்லாம் இல்லாமல் இருந்துட்டாமே அவன் ஆரோக்கியமாக இருப்பான், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பான், சந்தோஷமாக இருப்பான்னு வச்சுங்களேன். அப்போ சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த துளாராசிக்காரங்களுக்கு 2.5 வருஷ காலமும் மனமகிழ்ச்சி, மன சந்தோஷமும், அவங்க இல்லத்திலும் சரி உள்ளத்திலும் சரி இதெல்லாம் நிலையாக இருக்கக்கூடிய தன்மையாக அந்த சனி பகவான் கொடுப்பார் துளாராசிக்காரங்களுக்கு. அப்போ துளாராசிக்காரங்களுக்கு பிடிவாத தன்மைன்னு ஒன்று இருக்கும். ஏன் அது பிடிவாத தன்மைனா, இப்போ சனி பகவான் வந்து இருக்கிற இடத்த கெடுப்பார்னு சொன்னேன், 6ஆம் இடத்த கெடுத்துருவார். ஏன்னா எதிரியை கெடுத்துருவார், அவரை வந்து எதிர்க்க விட மாட்டார், நோயை வர விட மாட்டார், பிரச்சனையை வர விட மாட்டார். இந்த 3ஐயும் வராமல் அவர் கெடுத்துருவார். அடுத்தது சனி பகவானோட ஒரு பார்வைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய அவமானத்தை தடுத்து நிறுத்திடுவாருங்க. அவமான வழினாவே நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாமே, மன ரீதியாக பிரச்சனை இல்லாமல் இருக்கலாமே. அடுத்தது இப்போ மணிமேகலை அம்மா சொல்லியிருந்தாங்க, சயான சுகத்தை வந்து பள்ளியறை பூஜை பார்த்தா நல்லது அப்படின்னு சொன்னாங்க. 12ஆம் இடங்கிறது நமக்கு விரைங்க, விரயத்தை சனி பகவான் பார்க்குறாருங்க. அப்போ விரயமே உங்களுக்கு வராதுங்க, செலவே பண்ண மாட்டாங்க. அது மாதிரி இவங்க இந்த காலகட்டத்தில். அடுத்தது சனி பகவானோட பார்வை 10ஆம் பார்வை கரும பார்வைங்க. 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடம் முயற்சிங்கிற ஒரு ஸ்தானம். அப்போ இவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கு தடை வருங்க. அப்போ அந்த முயற்சிக்கு தடை வருங்கிறது எதனால் சனியோட பார்வை அந்த தடையை கொடுக்குங்க. அப்போ இந்த தடை வராமல் இவங்க இருக்கணும்னா இவங்களோட ஒவ்வொரு டைமும் இவங்க முயற்சிக்கு ஒரு டைமுக்கு இல்லை, 2 டைமுக்கு இல்லை, ஒரு 2-3 டைம் முயற்சி எடுத்தால் தான் அந்த காரியத்தில் வெற்றி பெற முடியும்னு வச்சுங்களேன். அப்போ அந்த காரிய வெற்றி பெறணும் முயற்சிகள் அதிகமாக எடுக்கணும். அப்போ இவங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதாவது கடன் பிரச்சனை இல்லை, எதிரியால் பிரச்சனை இல்லை, மனப்பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அப்போ இந்த சந்தோஷமாக இருக்கிற காலகட்டத்தில் இவங்களோட முயற்சி மட்டும் கைவிடாமல் அதுக்கு இருந்தாங்கன்னா சனி பகவான் பலன் 100% துளாராசிக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து பலனை கொடுப்பார், பயப்பட தேவையில்லை. அருமை. நற்பலன்களை கொடுப்பார். ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நற்பலன் நடக்குதுன்னா சில பேர் கமெண்ட்லேயே போடுவாங்க, என்னையா சொல்லிட்டு இருக்கீங்க, இங்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இது மாதிரி ஆட்களை எந்த மாதிரி வழிபாடு செஞ்சாங்கன்னா நல்லா. இப்போ சனி பகவான் வந்துங்க சனி பகவான் கொடுத்தா யாரும் தடுக்க முடியாதுங்க. சனி பகவான் கெடுக்க நினைச்சாலும் யாரும் தடுக்க முடியாது. கொடுப்பவன் அவர் தான், கெடுப்பவர் அவர் தான். அப்போ அவர் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. அப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழிபாடு என்பது, அதாவது உங்களுக்கு பாக்கியத்தை கொடுப்பது பெருமாள் சன்னதி தான். அதாவது புதனோட வழிபாடு, பெருமாள் கோயில் வழிபாடு, சனிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து மகாலட்சுமியும் பெருமாளையும் சேர்ந்து வழிபட்டிங்கன்னா
இந்த யோகம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இது முழுவிதமான பலனையும் கொடுக்கும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குதுங்க ஐயா. நன்றி. அருமையான அற்புதமான பலனை சொன்னீங்க. துலா ராசிக்கு சனி பயிற்சி எது போன்ற பலன் தரும்? திருமதி கனிமொழி மேடம், உங்க அனுபவத்தை சொல்லுங்க. இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி மிகவும் அற்புதமான பொற்காலம்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. அந்த ராசியாதிபதி, அதாவது அந்த சனி ராசியிலேயே உச்சமாகிறார். அப்ப இவர்களுடைய எதிரிகள், இதுவரைக்கும் மறைமுக எதிரிகள்லாம் இருக்கிற இடம் தெரியாம போவாங்க. எதிரிகள்லாம் இவங்க கிட்ட சரணடையக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கு. இவர்களுடைய இது பார்த்தீங்கன்னா ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4, 5 குடைவர் 6ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப இது வரைக்கும் வீடு வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இருந்திருக்கும். பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் இருந்திருக்கும். அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மிக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால வீடு சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்தலாம். அதே மாதிரி பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, இல்ல பழைய வீடை வாங்குறது, இந்த மாதிரி கூட நீங்க செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாய் வலி, இவர்களுக்கு தாயாருக்கு உடல்நிலை கொஞ்சம் பிரச்சனைகள் தரக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது தாயாருக்கு கால் வலி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், உணவு வகையில அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதை சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்களை இவர்களுடைய தாய்மார்கள் கவனம் செலுத்துறது, மருத்துவ ரீதியான சிகிச்சை எடுத்துக்கொள்வது சிறப்பை தரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அதாவது குழந்தைகள், இந்த குழந்தைகள் மூலம் இதுவரைக்கும் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள், மன சஞ்சலங்கள் இருந்தது. அது இந்த காலகட்டம் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து, அதாவது இவங்க குழந்தைகளை ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலா இருக்கிறதுக்கு இந்த காலகட்டம் வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளோட நல்ல முன்னேற்றத்துக்கு இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பா இருக்கும். அதாவது படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், தொழில் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா முயற்சி எடுத்துப்பாங்க, வெளிநாடு சில இதை எல்லாமே தடைகள் இருந்திருக்கும். இதெல்லாம் இந்த காலகட்டம் இவர்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இவர்கள் இந்த காலகட்டம் பழமுதிர் சோலை வழிபாடு செய்யறது இவர்களுக்கு மிகுந்த சிறப்பை கொடுக்கும். இந்த பழமுதிர் சோலை வழிபாடு செய்யறது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு எல்லாவித இதுவரைக்கும் இருந்த அனைத்து காரிய தடைகளையும் நீக்கிறதுக்கு ஒரு மிக சிறந்த வழிபாடாக இருக்கும். அதாவது இவர்களுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா இதுதான் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நன்றி. அருமை, நல்லா அருமையா சொன்னாங்க. துலா ராசிக்காரர்களுக்கு சிவஸ்தானக பஞ்சமஸ்தானாதிபதி சனி பகவான் பேச்சினால் நற்பலங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் சீரும் சிறப்போடு வாழ்வதற்கு இறைவனை நாமும் சேர்ந்து பிரார்த்தனை செய்வோம். உண்மை அதுதான். சனி பகவான் உங்களுக்கு விரையத்தான பார்க்க இது வரைக்கும் கேது 12னால தூக்கம், நிம்மதியான தூக்கம் எல்லாம் பட்டில் போட்டு படுத்துக்கிட்டே புறந்துகிட்டே இருந்திருப்பீங்க. அந்த சனி பகவான் அந்த கேதுவையே தடை பண்ணக்கூடிய பவர் தெரிஞ்சுவானுக்கு உண்டு. இனிமேல் நீங்கள் ஒரு துலராசிக்காரங்களாம் நிம்மதியாக தூங்கலாம். கடந்த 1 வருஷத்துக்கு மேலே கேதுவோட சஞ்சாரத்தினால ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கீங்க. இனிமேல் அந்த தன்மை எல்லாம் தீர்ந்துவிடும். வெளிநாடு செல்வதற்குண்டான யோகங்கள் கூட உங்களுக்கு அமைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இந்த வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடியவர்கள் ராமேஸ்வரத்தை கிழக்கு சன்னதியில் கிழக்கு சன்னதி, கிழக்கு வாசல் கிட்ட ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு. அங்கிருந்தா ஆஞ்சநேயர் கடல் தாண்டி இலங்கைக்கு சென்று சீதையை கண்டு வெற்றிகரமாக திரும்பி வந்தார். நல்ல வெளிநாடு சென்று வெற்றி பெற்று திரும்பி வர வேண்டியவங்கெல்லாம் அந்த ஆஞ்சநேயர் சன்னதியில் போய் வடமாநில சாட்சியோ, தங்கள் சந்திக்கிற செந்தூரம் சாட்சியோ, அடுத்தது குறைந்த அரசு செய்து வழிபட்டீர்கள். ஆனால் அற்புத பலனை கண்டிப்பாக துலாராசிகள் அடைவார்கள். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.